ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஒய்டி ப்ரைட். நாம் இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது, தம்ப்நெயில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க யூடியூப்பில், அதில் வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் சேனல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக ஒரு பார்க்குறதுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே வெளியிலேயே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஒரு பிக்சர் மாதிரி என்ன மேட்டர்னு சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு பிக்சரில் ரைட்டிங்ஸில் எல்லாமே. அதுதான் தம்ப்நெயில். அந்த அட்ராக்டிவான தம்ப்நெயில் நாமளும் கிரியேட் பண்ணி வச்சா தான் நம்ம வியூவர்ஸும் வந்து பார்ப்பாங்க. புது வியூவர்ஸும் வருவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க. அதுக்கு தான் இந்த தம்ப்நெயில் யூஸ் ஆகுது. உங்களோட அட்ராக்ஷனை கொடுக்கறதுக்கு, உங்களோட அட்டென்ஷனை அவங்க கவனிக்கிறதுக்கு. இதைத்தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கேன்வாங்கிற ஆப் மூலிமா யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், இது பிசி எல்லாத்துலேயுமே இருக்குது. பிசியில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து காமிக்க போகிறது பிசியில் தான் காமிக்க போகிறோம். பட் இதே சேம் ஆப்ஷன் தான் ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஐஃபோன்லேயும் இருக்குது. வாங்க எப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து பிசியில் தான் யூஸ் பண்ணி பார்க்குறோம். இதில் வந்து கேன்வான்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே அப்பியர் ஆயிரும். கேன்வாவுக்கு வந்து அந்த இதுக்குள்ளே போயிடும், ஆப்புக்குள்ளே போயிடும். இதில் போயிட்டு நீங்கள் மெயினாக உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. இது பின்னாடி கூட பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எதுக்கு வேணாலும் போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ரெஷ்யூம் க்ரியேட் பண்ணிக்கலாம், ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபோன் வால்பேப்பர்லேருந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா போஸ்ட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். அது நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து நிறையா டிசைன்ஸ் வரும். நீங்கள் வந்து எது வேணுமோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம்ப்நெயில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஹெச்யூன்னு போட்டோன்னே யூடியூப் தம்ப்நெயில்னு வருது. அந்த தம்ப்நெயிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கும். கீழே டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நிறையா டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில்ஸ் வரும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு, டெக்னாலஜி, ஃப்ளவர்ஸு, ஃபேஷன்ஸு, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய வரும். நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் வரும். இப்போ பாருங்கள், நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய டிசைன்ஸ் வரும். நிறைய இது வந்து க்ரௌனோட வரும். க்ரௌனோட வர்றது வந்து அது ப்ரோ ஆப்ஷன். அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும் மந்த்லி. மற்றது உங்களுக்கு க்ரௌன் இல்லாத இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணிக்கங்க. அட்ராக்டிவானதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒன்று செலக்ட் பண்ணலாம். இதில் நல்லா இருக்கிறத இப்போ இந்த இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஹவ் டு யூஸ் கேன்வா. நீங்கள் அந்த இடத்துல வச்சு, அந்த லைன்ஸ் இருக்கிற இடத்துல வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், லெட்டர்ஸை. நான் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன், மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணுறப்ப கேன்வா வந்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டிங் A to Z கோர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம்னா தம்ப்நெயில் A to Z அந்த மாதிரி மாற்றிக்கலாம். A to Z கேன்வா தம்ப்நெயில். இங்கே வந்து நீங்கள் எது வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் பிக்சர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட பிக்சர் இங்கே வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆப்குள்ளே போகணும். அது என்ன பார்த்தீங்கன்னா பிஜி ரிமூவர். ரிமூவ் பிஜின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் வந்துடும். அதில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட்னு கொடுங்க.
இந்த மாரி ஒரு பேக்கிரவுண்டு ரிமூவ் ஆயிரும். நீங்க கார்ட்டூன் வேணாலும் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ரிமூவ் பேக்கிரவுண்ட்னு வந்தோனயும், நீங்க டவுன்லோட் குடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. சேவ் பண்ணிட்டு மறுபடியும் கேன்வாக்கு வாங்க. அதுல வந்து அப்லோட்ஸ்க்கு போங்க. லெஃப்ட் கார்னர்ல இருக்கும் டவுனா. அதுல பிரஸ் பண்ணோனே இந்த மாரி அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு ஒரு பர்பிள் கலர்ல வரும். அதுல போயிட்டு அப்லோட் குடுத்து நீங்க எங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோனயும் இங்க கீழ அப்பியர் ஆகும். லெஃப்ட் சைடுல. அத மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த தம்ப்லைன் எங்க கிரியேட் பண்றீங்களோ அந்த இடத்துல வந்து இதாயிக்கும். அப்புறம் வந்து நீங்க டிராக் பண்ணி சைஸ எப்படி வேணுமோ அது மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த டிசைன ரிமூவ் பண்ணணுமோ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நீங்க எந்த இடத்துல ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ, அந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டு, மேல பார்த்தீங்கன்னா, ஏன்னு சிம்பிள் இருக்கும். அதுக்கு கீழ உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும். அதுதான் ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்றது. அத பிரஸ் பண்ணிட்டு, உள்ள போய் நீங்க எந்த கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுல டிஃபால்ட் கலர் இருக்கும். அத நீங்க எது வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கீழ ஏ டூ இசட் கேன்வா தம்ப்நெயில் டியூட்டோரியல்னு மாத்தியாச்சு. அத வந்து ஃபாண்ட் ஸ்டைலும் நீங்க மாத்திக்கலாம். அதுல போனீங்கன்னா, அதிலேயே நெறைய வரும். ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாரி. நீங்க பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆகுறது தெரியும். உங்களுக்கு போல்டா வேணும்னா போல்டும் இருக்கு. நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இத செலக்ட் பண்ணியாச்சு. இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த பொசிஷன வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நாம எந்த இடத்துல வேணுமோ, அந்த லெட்டர்ஸ வந்து நாம பொசிஷன்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேன்வா யூஸ் பண்றனால கேன்வா இமேஜ் வேணும். அதனால Googleல போய் சர்ச் பண்ணி கேன்வாவோட பிக்சர் எடுத்துக்கலாம். அந்த பிக்சர டவுன்லோட் பண்ணிட்டு, மறுபடியும் பேக்கிரவுண்ட் ரிமூவருக்கு வந்து அந்த பிக்சரையும் பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இல்லைன்னா அந்த பேக்கிரவுண்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதோட கலர் அப்படியே அப்பியர் ஆகும். அதனால தான் பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டு டவுன்லோட் குடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆயிட்டிருக்கு. நீங்க இது வந்து ப்ரிவ்யூ அந்த இதிலேயே பண்ணிக்கங்க. ஏன்னா, அப்ப அதுதான் ஃப்ரீ. இல்லைன்னா மத்ததுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு பைசா பே பண்ணணும். மறுபடியும் இதில போய் லெஃப்ட்ஸ்ல அப்லோடுக்கு போயிட்டு, அப்லோட் ஃபைல்ஸ் குடுத்து இந்த கேன்வா பிக்சர வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. இப்போ கரெக்ட்டா ஏதோ ஒரு இடத்துல நீட்டா பிளேஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அத வந்து நல்லா அப்பியர் ஆகணும். அதனால நல்லா பிளேஸ் பண்ணிக்கங்க. பிளேஸ் பண்ணிட்டு, அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்றோம். அது பார்த்தா கொஞ்சம் பிளெயினா இருக்கிற மாரி இருக்கு. உங்களுக்கு இதில பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டிக்கர்ஸு அந்த மாரியெல்லாம் இருக்கும். நீங்க அதில போய் உங்களுக்கு என்ன மாரி வேணுமோ, அந்த மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். மேஜிக் ரெக்கமெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதில போனீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரெண்ட் இதெல்லாம் வரும். அதே ரெக்கமெண்ட் பண்ணும். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரெண்ட் கலர்ஸு, டிஃபரெண்ட் டிசைன்ஸு இதெல்லாம் இருக்கும். இந்த கார்னர்ஸ்க்கெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லாருக்கும். பாருங்க இது நல்லாருக்கு. ஜஸ்ட் கொண்டு வந்து ஒரு கார்னர்ல வச்சுடுவோம். நீங்க எந்த பிளேஸ்ல வேணுமோ, அந்த பிளேஸ்ல எந்த மாரி வேணுமோ, அந்த மாரி லொகேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு போயிட்டு மறுபடியும் வேற உங்களுக்கு வேற டிசைன்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் வச்சுக்கலாம் நீட்டா. இப்போ ஸ்டார்ஸ் அந்த மாரியே வேணும்னாலும், உள்ள ஸ்டார்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஸ்டார்ஸ்ன்னு வந்துரும். நீங்க அது அந்த மாரி இதுலயும் வந்து மேஜிக் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். நீங்க அதுல வந்து செலக்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அத பிளேஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணீங்கன்னாவே உங்களோட தம்ப்லைன்ல வந்து அது உட்காந்துக்கும். நீங்க அத வந்து டிராக் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அங்க வச்சுக்கலாம். அந்த பிக்சர்ஸ்க்கும் நாம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அதுல வந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கலர்ஸ்ல காமிக்குது. நீங்க உங்களுக்கு எந்த கலர் அந்த பேக்கிரவுண்டுக்கு அட்ராக்டிவா இருக்கோ, அந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லாருக்கும். பாருங்க இந்த மாரி டிசைன் எப்படி வெரைட்டீஸா வேணுமோ, அந்த மாரி வச்சுக்கலாம். இந்த கேன்வா ஆப்ப யூஸ் பண்றது வந்து ரொம்ப சுலபம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட யூடியூப் சேனலுக்கு இந்த மாரி கிரியேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இத வச்சு வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாமே அதிகமா வருவாங்க. இங்க பாருங்க நம்மளுக்கு இப்போ தம்ப்நெயில் வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கு. கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாரி நீங்க ஒரு அட்ராக்டிவான பிக்சர்ஸ் எல்லாம் குடுத்தீங்கன்னா, சாரி தம்ப்நெயில் எல்லாம் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வியூவர்ஸும், சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமா வருவாங்க.
நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணணுமோ, இந்த இடத்துல கலர பிரஸ் பண்ணிட்டு, அங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்க டெக்ஸ்ட் வேணும்னாலும், நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்ன்னு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு. அத பிரஸ் பண்ணி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப்ன்னு நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில உள்ள போனீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அத வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கோ, உங்களுக்கு புடிச்சிருக்கோ, அத வந்து நீங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம் கீழ. இதுவும் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ, அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். வேண்டானாலும் டெலீட் பண்ணிக்கலாம். பாருங்க வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் அட்ராக்டிவா. பெல் ஐகான்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாரி நீங்க கொண்டு வந்து பக்கத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். அத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கு இந்த சப்ஸ்கிரைப். அதனால இத வச்சுக்கலாம். இந்த மாரி கண்டிப்பா தம்ப்லைன் கிரியேட் பண்ணி, உங்களோட யூடியூப் வீடியோக்கு அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சுச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்க சேனல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க வீடியோவ. லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, கமெண்டும் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.